ஜெயம் ரவி டக்குன்னு வந்து ஒரு பிரம்மாண்ட விழா நடத்துகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து சிவாண்ணா வராரு. அங்கே மகாராஷ்டிராவோட சிஎம் மகன் தேஷ்முக்கு, ஜெனிலியா இவங்க வராங்க. இந்த பக்கம் கேரளா வந்து சீஃப் கெஸ்ட் வராங்க. பயங்கரமாக இது பண்ணுறாங்க. இதுக்கு எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு முந்தின நாள் வந்து ஒரு செய்தித்தாளில் வர நியூஸ் என்னன்னா, ஜெயம் ரவி ஈசிஆர் பங்களா தான் கட்டிய அந்த ஈசிஆர் பங்களாவிற்கு 10 மாதமாக இஎம்ஐ கட்டவில்லை என்பதற்காக ஒரு ஜப்தி நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது. அந்த ஜப்தி நோட்டீஸை அவர் வாங்க மறுக்கிறார், திருப்பி அனுப்புகிறார். அந்த பேங்க்கு நான் பேங்க்கில் வந்து வாங்கிக்கிறேன். இது ஒரு பக்கம். ஒரு இஎம்ஐ 10 மாதமாக இஎம்ஐ கட்டலை அப்படின்னு. அதுக்கு நம்ம விசாரித்த போது சொன்னாங்க, இல்லை ஜாயிண்டில் வாங்குது. அதாவது ஜெயம் ரவியும் அவருடைய மனைவி ஆர்த்தியும் இன்னும் விவாகரத்து ஆகலை, அதனால் மனைவி தான். இன்னும் விவாகரத்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. தீர்ப்பு வந்தால் தான் 2 பேரும் சேர்ந்து வாங்கிறதுனால நீ கட்டிக்க நான் கட்டிக்கணும்னு அந்த ஈகோவில் இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ப்ரொடியூசர் வந்து என்னுடைய படத்தில் 2 படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி 6 கோடி ரூபாய் வாங்கினார். இது வரைக்கும் வந்து ஒரு நாள் கூட ஒரு சிங்கிள் ஷாட் கூட அவர் நடிச்சு கொடுக்கல. என் காசை திருப்பி கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஜெயம் ரவி நட்டார், நான் கொடுத்த கால் ஷீட்லாம் அவர் வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஒரு பக்கம் இஎம்ஐ கட்டல வீட்டுக்கு, இன்னொரு பக்கம் வாங்கின கடனை வந்து திருப்பி கொடுக்கல. ஆனால் ஒரு பிரம்மாண்டமான பூஜை. அந்த பூஜைக்கே கிட்டத்தட்ட எனக்கு என் கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடி ரூபாய் செலவாயிருக்கும். வந்து ட்ரேட் சென்டரில் ஒரு நாள் வாடகை என்னன்னு தெரியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் வந்தவங்களுக்காக சார்ட்டர் ஃப்ளைட் போட்டிருப்பாங்க. அவங்க தங்கறதுக்கு சூட் ரூமு, ஒரு சூட் ரூமே 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்குது. வந்து இங்கே 7 ஸ்டார் ஹோட்டலில் அவங்கள எப்படி பார்த்துக்கணும், இந்த விழாவுக்கான செலவு வந்தவங்களுக்கு எக்கச்சக்கம். அது பாட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே போனோம்னா நீங்கள் தொட்டு ஒரு கல்யாணத்தை கூட சிம்பிளாக பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஆனால் சிம்பிள்னா எவ்வளோ ஆயிடுனா லட்சங்களில் போயிடும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இந்திய பொருளாதாரம் அப்படி தான் இருக்குது. வந்து அப்போ ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபாயில் ஒரு பூஜை போடுற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம் ஆரம்பிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இந்த பின்னணியில் யார் இருக்காங்க, இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குமா அப்படின்னா ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போகத்தால. அதே வேளையில் இன்றைக்கி ப்ரொடக்ஷனுக்கு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் வந்து